Hello guys, good evening. I'm audible guys. Yes, ma'am. Good Okay. evening. Good evening Good guys evening. எல்லாம். ஸோ நீங்கள் Good ஃபஸ்ட்டு evening, ma'am. குட் ஈவினிங்ப்பா. ஃபஸ்ட்டு இன்னைக்கு பர்சன்டேஜ் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ பொங்கல் லீவ் 3 நாள் இருக்குல்ல, 3 நாள் உங்களுக்கு கிளாஸ் இருக்கா? இல்லைல்ல, கிளாஸ் இருக்கா? ஏதாவது கிளாஸ் இருக்கா? தெரியல மேம், இன்ஃபார்ம் பண்ணல மேம். இன்ஃபார்ம் பண்ணலை, கரெக்டு தான். ஸோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பண்ண சம்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக சூஸ் பண்ணி இந்த பொங்கல் லீவில் ஐ மீன் ஒரு நாளைக்கு ஒரு ரேண்டமாக 3 கொஸ்டின்ஸு சரிங்களா, அது மட்டும் கொடுக்குறேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது பண்ணிவிட்டு அடுத்து நம்ம முடிஞ்சக்கப்புறம் அது யாருக்காவது சால்வ் பண்ண பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த நியூ செஷனில் வந்து அதை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் அப்படிங்கிறது நம்ம போகலாம். ஓகே தானே? பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டாச்சு. கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்டர் த பொங்கல் ஹாலிடே இல்லை அதுக்கப்புறம் எப்போ கிளாஸ் வருமோ அப்போ நம்ம பண்ணலாம். மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்துச்சுனாலும் 1 or 2 மெம்பர்ஸ் தான் போட்டிருப்போம். 1 or 2 கிளாஸஸ் தான் இருக்கும். நீங்கள் பண்ணலாம். ஓகே. பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்ப்பா. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம மற்ற இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இப்போது இதுக்கு ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. ஆனால் என்னோடய டைப் என்ன அப்படின்னா, நான் மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் ரொம்ப யூஸ் பண்ணாத அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு கொடுத்த கான்செப்டை வச்சு நம்மளால் எவ்வளோ டிரைவ் பண்ண முடியுமோ அவ்வளோ டிரைவ் பண்ணுவோம் சரிங்களா. சில இடத்துக்கு மட்டும் இல்லை இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணால் நமக்கு டைம் கன்சியூம் ஆகும் அப்படிங்கிற இடத்த மட்டும் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஃபார்முலா அப்ளிகபிள் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆஃப்டர் இந்த கிளாஸ் முடிஞ்சக்கப்புறம் டோட்டலாக பர்சன்டேஜில் இருக்க எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு நான் பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன். அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போதைக்கு ஃபார்முலா இல்லாமல் லேமன் மெத்தடில் முதல்ல பர்சன்டேஜ் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பர்சன்டேஜ் அப்படின்னாலே நமக்கு சின்ன வயசில் படிச்சிருப்போம் 100 அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 56% அப்படி ஒரு நம்பர் இருக்குன்னா அதை நம்ம எப்படிப்பா எழுதுவோம்? பர்சன்ட் அப்படின்னாலே 100, 56 டிவைடட் பை 100. அப்போ 56% எப்படி எழுதலாம்? 56/100 இப்படி எழுதலாமா? கரெக்டாக புரியுதா? 5600 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 56/100. ஓகே, இதே இது 10% ஆஃப் 56. ஓகே, இது நம்ம எப்படி எழுதுவோம்? 10% ஆஃப் 56 56இல் 10% அப்படின்னு அர்த்தம். அப்போ 10% அப்படிங்கிறது 10/100. இந்த ஆஃபுக்கு பதில் நம்ம என்ன போடணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், பெருக்கல் அப்படிங்கிறத போடுவோம். இது ரொம்ப பேசிக். பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எழுதுவோம்? டிவைட் பை 100ன்னு போடுவோம். இப்போ 10% ஆஃப் 56 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 10 டிவைட் பை 100 இன்ட்டு 56. ஓகே, இப்படி போட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா 5.6. அப்போ 10% ஆஃப் 56 இஸ் நத்திங் பட் 5.6. ஸோ இது ஒரு மெத்தட் நம்ம நார்மலாக போடுற ஒரு விஷயம். ஸோ இப்படி எந்த ஒரு சம்மு கேட்டாலும் ஓகே 120% ஆஃப் 4800 ஓகே இப்படி எந்த இது கேட்டாலும் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? 120% அதனால் டிவைட் பை 100 ஆஃபுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 4800. ஸோ இது நார்மலாக ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கிறது சரிங்களா. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 140 இதோட 20% கண்டுபிடிக்கும். டு ஃபைண்ட் 20% ஆஃப் 140. ஓகே, டு ஃபைண்ட் 20% ஆஃப் 28%. புரியல சார்? 28. எப்படி சொல்கிறீங்க? 28 மேடம். ஓகே, கரெக்ட். ஸோ 20 ஒரு கடைசியில் இருக்கிற 0 10%. 10%னா 14. குட். 20%னா குட். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இன்னொரு மெத்தட் இப்படி ஷார்ட்டாக டக்குன்னு ஆன்சர் சொல்லணும்னா எஸ் அவர் ஃபாலோ பண்ண அந்த மெத்தட். ஓகே, 140 அப்படிங்கிறத 100%-ஆக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். 40ங்கிறத 100%-ஆக கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ 10% எடுத்திங்கன்னா எவ்வளோ? 14. நான் கேட்டிருக்கிறது எவ்வளோ? 20%. அப்போ 20%னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். இன்ட்டு 2 பண்ணால் இங்கே 28. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். டெசிமல் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, 140 பார்த்தாலே தெரியும் 10% 14. அப்போ 20%னா 28. டக்குன்னு போட்டோன்னே அடிச்சிடலாம்.
இது நமக்கு ஈஸியான நம்பர்ஸ். வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கும் இந்த மெத்தட். இது புரியுதாப்பா? ஒரு விஷயத்த 100%ன்னு எடுத்துக்கிறோம். இந்த 100%லேருந்து 1% கண்டுபிடிக்கலாம். இப்போ 20% அப்படிங்கிறதுனால நம்ம இப்படி போட்டுட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, 12.5%. டு ஃபைண்ட் 12.5% எப்படி போடலாம்? இப்போது 10 இருக்குது, இன்னும் 2.5 இருந்தால் கரெக்டாக இருக்குமா? கரெக்டு தானே? இன்னும் 2.5 இருந்தா. ஸோ 10 வந்து 14 அப்படின்னா 1% அப்படிங்கிறது எவ்வளோ? நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். 1.4. 1.4. குட். 4. அப்போது இதாவது இது 10ஆ? 10ல் ஒரு 0 கட் ஆகுதா? அதனால் இங்கே பாயிண்ட் வைப்போம். அப்போ 1%ங்கிறது 1.4 அப்படின்னா 2% எவ்வளோ? 2.8. ஓகே, நமக்கு 2% இருக்குது, 10% இருக்குது. இன்னும் ஒரு 0.5% கிடைச்சா 12.5 கிடச்சிரும். அப்போது 0.5% அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 1ல் பாதி 1.4ல் பாதி எவ்வளோ? அதில் பாதி 1.4ல் பாதி 0.7. அப்போது 12.5 சொன்னாங்கன்னா 10%ஐயும் 10% 14. ஓகே, 2%ங்கிறது 2.8. 2.8 இது எவ்வளோ? 0.7. ஸோ ஆட் பண்ண எவ்வளோ வருது? 17.5. குட். அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஈஸி ட்ரிக். சரிங்களா? கடகடன்னு நம்ம இது வந்து நான் இப்போ அதாவது பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. நீங்கள் இதே மெத்தடை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கடகடன்னு போட்டுருவீங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஓகே 12.5 அப்படிங்கிறது. ஸோ 12.5ல் நீங்கள் என்ன பண்ணலாம்? 25ல் இது பண்ணிவிட்டு ஸோ அதில் நீங்கள் பாதி கண்டுபிடிச்சாலே மேட்ரு ஓவர். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் எந்த காம்பினேஷனில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? 12.5 கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 12.5%னா 12.5% ஆஃப் 140 அப்படின்னு நீங்கள் போடணும். ஓகே, 140. ஸோ இங்கே ஒரு 0 கட்டு, இங்கே ஒரு 0 கட்டு, இங்கே ஒன்று 100/8. ஆமாம், இப்படி நம்ம ஒவ்வொன்றா பண்ணி மல்டிப்ளை பண்ணி அது பண்ணோம் அப்படின்னா இட் டேக் 2 டைம்ஸ். நிறைய டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக என்ன தெரியும்? உங்களுக்கு ஈஸியாக இந்த 1 டிஜிட் 2 டிஜிட்டில் டக்குன்னு பாதியாக்க தெரியும். அட் த சேம் டைம் அடிஷன் நல்லா வரும். உங்களுக்கு அடிஷன் நல்லா வரும். ஓகே, மல்டிப்ளிகேஷனோட அதாவது அடிஷனுடைய ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். சப்ட்ராக்ஷனுடைய ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான் டிவிஷன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே பேசிக்கு போகிறதுனால உங்களால் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனா இது டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சம்மு போடும்போது ஒரு சில விஷயம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பேசிக் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரியுதா? பெர்சன்டேஜ்னால் என்னென்னு தெரியும். ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்கேஸ் இது மாதிரி மிடில் பாயிண்டில் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இனிஷியலாக நான் மென்டல் எபிலிட்டி கற்றுக்கும் போது எனக்கான ஃபேக்கல்ட்டி சொல்லிக் கொடுக்கும், இது என்ன இப்படி இருக்குது, நம்ம ஈஸியாக டக்குன்னு இது வேறு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற சம்முக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தடவே நான் அப்ளிகபிள் பண்ணி கண்டுபிடிச்சேன். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த மெத்தட் போடும்போது மிஸ்டேக்ஸ் கம்மியாகுது, டைம் அதிகமாக டைம் சீக்கிரமே நம்ம முடிச்சிடும். ஸோ அதனால் இந்த மெத்தட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல் ஃபார் மீ. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணால் மட்டுமே. ஓகே, இதுக்கான வேல்யூ நம்ம எப்படி போடுவோம்? 35% ஆஃப் எக்ஸ். அப்போ 35% அப்படிங்கிறப்ப டிவைட் பை 100 ஆஃபுக்கு பதில் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40% ஆஃப் ஒய். அப்போ 40% ஆஃப் ஒய். அவங்க என்ன? 8:7. ஓகே, எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா? இதை சிம்பிளிஃபை பண்ணி எங்க ஆன்சர் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லிட்டீங்க, குட். மற்றவங்க 8:7. 8:7 எல்லாருக்கும் வந்துருச்சா? போட்டீங்க? எஸ் மேம். ஓகே, இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். ஓகே, 7 டைம்ஸ் இது 8 டைம்ஸ். அவங்க கேட்டது x/y. யாரோ மியூட் பண்ணுங்கப்பா, காக்கா கத்துது. x/y இதை எப்படி எழுதலாம்? x/y-ன்னு எழுதலாம். அதான் கேட்குறாங்க. x/y அப்படிங்கிறது 8/7. த ஆன்சர் இஸ் டி, 8:7 என்பது சரியான பதில். குட். அடுத்து ஓகே,
10% ஆஃப் 24% ஆஃப் எக்ஸ் இப்படி இருக்குது மேம், என்ன மேம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஆஃபுக்கு பதில் நான் என்ன சொன்னேன்? ஆஃபுக்கு பதில் என்ன பண்ணேன்? ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா, ஸோ அதை போட்டாலே முடிஞ்சிச்சு. ஓகே, 10/100 இன்ட்டு 24/100 into x. Okay, 10% of 24% of x is 240. 10,000. ஓகே, 10,000 மேடம். வந்துருச்சாப்பா ஆன்சர்? அவர் சொல்லிட்டாரு. என்னப்பா மேம் காக்கா ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நோட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம் சொல்லணுமா மேம் மேம்? 100 மேம். எஸ் மேம், அது லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இதை முடிச்சிட்டு போலாமா இல்ல அதை வரவா? முடிச்சிட்டு சரி ஓகே மேம். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸி தான். சரி அது முடிச்சிட்டே இது நான் வரேன். இது போட்டவங்க குட், நான் வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்கப்பா, 35% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேம் இது இல்ல மேம், இதுக்கு முன்னாடி உள்ளது. இதுக்கு முன்னாடினா பேசிக்கா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா இதுவா? எஸ் மேம். ஓகே, இது ஒண்ணு மேம். இப்போ பாருங்க 140ல ஓகே 140ல 12.5%. क्वेश्चन என்ன அப்படினா டு ஃபைண்ட் 12.5% ஆஃப் 140 அப்படிங்கறாங்க. 140இல் 12.5% கண்டுபிடிக்க. இதுதான் क्वेश्चन. क्वेश्चन புரியுதா? எஸ் மேம். சரி, அப்போ क्वेश्चन புரியுது. அப்போ 140 அப்படிங்கறத நான் ஹோலா கன்சிடர் பண்றேன். எப்படி கன்சிடர் பண்ணேன்னா 100% அப்படிங்கறத நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, இந்த 100%ல இருந்து நான் 10% எப்படி கண்டுபிடிப்பேனா, இதுல ஒரு 0 இதுல ஒரு 0 கட் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 10% கிடைச்சிருச்சா? இது உங்களுக்கு 10% கிடைச்சிருச்சு. 10% எஸ் மேம். 14. இப்போ இதுல நான் 1% கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவேன்? இதுல ஒரு 0 கட் ஆகும். இந்த 14ல ஒரு புள்ளியை நான் எடுக்கிறது, ஒரு டிஜிட் நான் எடுக்கணும். அதனால இங்க 1.4 வைக்கிறேன். இது புரியுதா? 1%ங்கிறது 1.4னு புரியுதா? ஓகே மேம். ஓகேங்களா? இப்போ புரியுதா? ஓகே, இப்போ 1% 1.4னா ஓகே 1% 1.4னா 2% எவ்வளவு மேம்? 2.8. 2.8. ஓகே, நான் என்ன கேட்டிருக்கேன்? டு ஃபைண்ட் 12.5% ஆஃப் 140 கேட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 1ல இப்போ எனக்கு இன்னும் எவ்வளவு வேணும்? இதுல இருந்து எனக்கு 10 0.5 கிடைச்சா எனக்கு போதும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? இந்த 1க்கு ஆஃப் கண்டுபிடிச்சேனா 0.5ஆ? இந்த 1 பாதி ஆக்குனா எனக்கு என்ன கிடைக்கும்? 0.5 கிடைக்கும். ஓகே, 1ங்கிறது எவ்வளோ? 1%ங்கிறது எவ்வளோ? 1.4. சரி, அதுல பாதி எவ்வளோ? 0.7. ஓகே, இப்போ நான் எனக்கு 12.5% கேட்டிருக்கிறதுனால 10%ங்கிறது எவ்வளோ? 14. 14. அடுத்து 2% அப்படிங்கிறது 2.8. 0.7. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே குட் குட். ஓகே மேம். ஓகே, புரிஞ்சுதா? தேங்க் யூ மேம். எஸ் மேம். தேங்க் யூ மேம். ஓகேப்பா. ஓகே, இப்போ இதுதான்ப்பா கண்டுபிடிக்கணும். கட் ஷாட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே இந்த சம்மை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே கூட கட் ஷாட் பண்ணலாம். ஒரு 0க்கு ஒரு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 24. இது எவ்வளோ டைம்ஸு? 10 டைம்ஸு. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 0. ஒரு 0 இங்கே ஆல்ரெடி இருக்குது. இங்கே பாருங்கள் 2 0, இது ஒரு 0, மொத்தம் 1 2 3. யாரெல்லாம் ஆன்சர் இது வந்துச்சு? வந்துச்சா? சூப்பர் சூப்பர், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான் இது. நான் ஏன்னா பேசிக்ஸ்லேருந்து போகிறேன்னா நான் ஸ்ட்ரைட்டாக நம்ம போகாமல் ஒவ்வொன்றா நம்ம போனாதான் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 48% அண்ட் 38% ஆஃப் த நம்பர் இஸ் 354. வாட் இஸ் 58% ஆஃப் தட் நம்பர்? ஸோ நார்மலாக ட்ரெடிஷ்னலாக என்ன வரும்?
ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா the difference between 48% of okay 48% of ஒரு நம்பர் இருக்கும் okay 48% and 38% of that number okay is equal to 354. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா to find 58%, ஸோ 58% இருக்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. புரியுதா? கொஸ்டின் புரியுதா? the difference between 48% and 38% வந்து 354. அப்படி இருக்கும் பட்சத்தில் 58% என்னன்னு கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அப்போ முதல்ல இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ட்ரெடிஷ்னல் மெத்தடே ஃபஸ்ட்டு நம்ம போகலாம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே என்னப்பா? எக்ஸு கண்டுபிடிக்கணும். கரெக்டு தானே? எக்ஸு கண்டுபிடிக்கணும். 48 மைனஸ் 38 டினாமினேட்டரில் சேமாக இருக்குப்பா, அதனால் மேலே அப்படியே மூவ் பண்ணால் 48ம் 38ம் சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 10x divided by 100 is equal to 354. Then x is equal to இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். 3540 இதுதான் எக்ஸு. ஸோ இதில் 58% கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3540 சரிங்களா? ஸோ இதில் 58%. ஸோ எடுத்து கட் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ என்ன வருது ஆன்சரு? பாயிண்டில் தான் வரும். ஓகே, பாயிண்டில் தான் வரும். ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி. யாருக்கெல்லாம் ஆப்ஷன் டி மேம் கரெக்டாக சொல்லுங்கள். நம்ம ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண கூட வேணாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 8 4s are 32. அப்போ 2ன்னு முடியும். 2ன்னு முடிகிற ஒரே டிஜிட் இதுதான். ஸோ இப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எக்ஸாம்பிள். ஆன்சர் டி. 8 4s are 32வா? ஸோ இப்படி போட்டுருவோம். நம்ம இந்த ஸ்டெப்லாம் போடாமல் நார்மலாகவே போட்டுடலாம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தானாலே 48%க்கும் 38%க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10. ஸோ 10% அப்படிங்கிறது 354 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் 100% கண்டுபிடிச்சி, இன்னொன்று நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண முடியுதான்னு மட்டும் சொல்கிறீங்களா? இப்போது 10% அப்படிங்கிறது 354. அப்போ இதில் 100% என்ன கண்டுபிடிப்பீங்க? 3540ன்னு கண்டுபிடிப்பீங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 50%, 8%, ஸோ அப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் இதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இப்படியே கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்படி நீங்கள் போட்டாலே உங்களுக்கு அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 1% அப்படியே 35.4. ஓகே, அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 8% கிட்டே நமக்கு வரும். அப்போ 2ல் முடியும். 8 4s are 32ல் முடியும் அப்படின்னு போட்டாலும் ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப மெனக்கிட வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஆப்ஷன் சம்மாக இருக்கும் பட்சத்தில் இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? நான் நெக்ஸ்ட் சம் போகலாமா? எல்லாருக்கும் அந்த சம் புரிஞ்சிச்சுல? நான் அடுத்த சம் போகலாம்ல? ஓகே, okay, 40% of the first number is 12 and 50% of the number is okay 24. The ratio of the first number to the second number எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, 40% of the first number is 12, 50% of the number is 24. ரேஷியோ கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடலாமா இல்லை டெக்னிக்கலாக வேறு மெத்தட் போடுமே அது போடலாமா? ஃபஸ்ட்டு நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் போடுறேன். அடுத்து இன்னொரு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு இது சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 40% ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் ஓகே 12 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 100% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாச்சே. ஓகே, அவங்க கொடுத்துருக்கேன் என்ன? 40% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 0 கட் ஆகும். ஓகே, 120/4. அப்போ எவ்வளோ? 30. ஓகே, அப்போது ஒரு நம்பர் 30. இது 50% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. இதில் 100% கண்டுபிடிக்க சொன்னால் எவ்வளோ வரும்? 48 வரும். அப்போ 30 48
சிம்பிளிஃபை பண்ணால் என்னப்பா ஆன்சர் வரும்? 5:8 மேம். 5:8 சரிங்களா? இப்போ நம்ம டக்குன்னு போட்டுடலாம் பார்த்தீங்களா? உட்காந்து மறுபடியும் 50/100லாம் போடாமல் வெறும் இங்கே 50% 24 இதை டக்குன்னு 100%க்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 40 இருக்கா, நீங்கள் 40யை வந்து ஓகே 400 கன்வெர்ட் பண்ணிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணாலும் சரி. ஓகே, ஒரு 0 போட்டால் 400 ஆயிரும், 120 ஆயிரும். அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அப்படிங்கிறது கிடச்சிரும். அவ்வளோதான், 30. ஸோ டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது நான் எப்படி போட்டேன்னு தெரியுதா? 40% 12னா 400% அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ? 1120. பட் ஐ வாண்டட் 100%. 100% தான் அந்த நம்பர் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 100% கண்டுபிடிக்கணும்னா இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 100% கிடச்சிரும். அப்போ 120யை 4ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 30. ஒரே ஸ்டெப்பில் நான் முடிச்சிருவேன். 40% ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் 12னா அப்போ 100%ங்கிறது 30. 50% ஆஃப் நம்பர் 24, அதோட 100% 48. ஸோ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் இஸ் 5:8. அடுத்து எல்லாம் ஈஸியாக தானே இருக்குது. இதெல்லாம் பேசிக்ஸ். இது நமக்கு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நீங்கள் போட்டலாம். இதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நான் கேட்பேன், நேம் மென்ஷன் பண்ணி கேட்பேன், ஆன்சர் பண்ணும். If 28% of the number is 20, then what is the value of 49% of the same number? திருமுருகன் சார் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே, போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வெயிட் ஃபார் 2 to 3 minutes. பேரை மென்ஷன் பண்ணதுனால டென்ஷன் ஆகாமல் போடுங்க. Answer 35 madam. Good, 35. Super. Good answer, 35. சூப்பர்ப்பா. யார் சொன்னீங்க? மகேஷ். குட், சூப்பர். திரு சார் உங்களுக்கு வந்துருச்சா? 35 வந்துருச்சா? குட், ஓகே, 35 வந்துருச்சு. சூப்பர். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 35. சூப்பர். அடுத்த சம். இப்போது இதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குப்பா, சரிங்களா? ஸோ நான் ஃபார்முலாலாம் இது இல்லாமல் வெறும் நம்ம கான்செப்ட் வைஸ் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதாவது வெறும் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். த பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ். ஓகே, த பாப்புலேஷன் ஆஃப் எ வில்லேஜ். சொல்லுப்பா. சால்வ் பண்ணி பாருங்க மேம். இது போன மட்டும் லைட்டா சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணி காமிக்கவா? ஓகே, ஒன்றும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான், வேற ஒன்றும் இல்லை. 28% ஆஃப் ஓகே 28% ஆஃப் நம்பர் இஸ் 20. ஓகே, 28% ஆஃப் த நம்பர் எவ்வளோ அப்படின்னா 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, 28% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. 28% ஆஃப் நம்பர். ஓகே, 28% ஆஃப் நம்பர் இஸ் 20. தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 49% ஆஃப் தி சேம் நம்பர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இதை நமக்கு சால்வ் பண்ணால் என்ன மேம் கிடைக்கும்? என்ன வேல்யூ கிடைக்கும்? நான் உங்களுக்கு வேல்யூலாம் சொல்லலை, ஜஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸு கிடைக்கும், சரிங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28% ஆஃப் த 100ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அடுத்து நம்ம இது சிம்பிளிஃபை பண்ணோம். ஓகே, 20 இதை கட் ஷார்ட் பண்ண முடியுமா? கட் ஷார்ட் பண்ண முடியுமா? முடியுமா?
20 into 100/28 சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸு, இதுதான் என்னோட எக்ஸு. ஸோ இதோடைய 49% கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 49 divided by 100 into x. அப்படி போடுங்க. இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். 49% ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். இதை கட் ஷார்ட் பண்ணால் எவ்வளோ மேம் வருது? சால்வ் பண்ணவங்க சொல்லலாம் மிஸ். 10/14. ஓகே. அப்போ ஆன்சர் உங்களுக்கு வேற வந்திருக்கா? நீங்கள் 35ன்னு சொல்லிட்டீங்களா? 7 to 5 லாஸ்டா 49 to 14 எடுக்கலாம். x equal to 500 divided by 7. அத வந்து 49ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். x is equal to 500 divided by 7. 500 அத வந்து 49% by 7 into 49.100. ஓகே. இந்த 500/7 எப்படி into வந்துச்சு உங்களுக்கு? இந்த 20 into 100 divided by 28 டிவைட் பண்ணா 500/7. 28 20 into 100 divided by 28. கரெக்ட். இது அப்படியே இது ஆட்ஸ் கொடுத்தா ஆன்சர் வந்து 500/7. இல்ல மேம், கால்குலேட்டர்லாம் இல்ல மேம். சரி இல்ல மேம். மேடம் நான் அது 4 ஆல் டிவைட் பண்ண மேடம். 7% வந்து எதால இது 5 வந்தது. ஓகே. அதனால 49% into 5 பண்ணினா 49% 35 பண்ணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மேடம் இது 4 ஆல் 28 20. ஓகே தான் அது கரெக்ட். கரெக்ட். x = 500/7 இதெல்லாம் ஓகே. மத்தவங்க மேம் 28/100 இருக்குல்லைங்க மேடம். ஆமா. 28/100 20 இருக்குல மேடம். x equal to 20 ன்னு போட்டுக்கறோமா? ஆ அது வந்து மேல 4 7s are 28, கீழ அந்த 100 வந்து 25 ன்னு போட்டுக்கிட்டேன். சரி, குட். அப்போ வந்து x equal to இந்த 25 அங்க கொண்டு போனோம்னா 500/7 வந்துருச்சு x. ஓகே. அது அப்படியே அந்த 49/100 into 49/100 into 500/7 போட்டா 35 வந்துரும். அப்ப யாரும் இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணல. மேடம். கரெக்ட்டா? சொல்லுங்கப்பா. மேடம் இப்போ நம்ம போட்டோம் 28 வந்து 20 அதுக்கப்புறம் 49 வந்து x ன்னு கண்டுபிடிச்சாலே வந்துரும்ல மேடம். கரெக்ட். அவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு தூரம் பண்றதுக்கு என்ன மெத்தட்? கரெக்ட். இவ்வளவு தூரம் பண்றதுக்கு அத தான் நான் எதிர்பார்த்தேன். சூப்பர்ப்பா. சொல்லுங்க. இன்டர்பிளேட் பண்ணி எடுத்துடலாம்ல மேடம்? யா. இன்டர்பிளேட் பண்ணி எடுத்துடலாம்ல மேடம்? குட். 28% வந்து 28 வந்து 20 49 x னா இததான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா வந்துரும். குட். 28% 20யா? அப்ப 48% எவ்வளவு? 20 ஆமா 49 வந்து x ன்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும்ல. 49% x ன்னு போட்டு x ன்னு போட்டு x வேல்யூ வந்து நமக்கு 35 கிடைச்சிரும்ல. அவ்வளவுதானே மேடம்? அப்படியும் போடலாம். குட். சோ அப்ப ஒவ்வொருத்தரும் வேற மகேஷ். விதமா வந்து போட்டிருக்கீங்களே. பா சூப்பர். அப்போ இப்ப 20 into 100 divided by 28. 28% of the number is 20 அப்படிங்கிற பட்சத்தில் x is equal to 500/7 எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை கட் ஷார்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது 10ஆ இங்கே எவ்வளோ வருது 14 வரும். 10 14 ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்கிறேன். ஆனால் இப்போ கடைசியாக ஒரு பர்சன் சொன்னீங்களே ஐ ரியலி இம்ப்ரெஸ்டு. எல்லாருமே ஒவ்வொரு மெத்தட் சொன்னீங்க, சூப்பர்ப்பா. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன பர்சனோட ஆன்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேர் என்னப்பா? திலீப் மேம். திலீப். சொல்லுங்க. திலீப். அண்ட் எவ்ரி ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சூப்பர். டன். இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா 49% ஆஃப் என்ன போட்டீங்க? x. இங்க பாருங்க மேம், உங்களுக்கு புரியுதா அவங்க எப்படி பண்ணாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? x is equal to 500/7 அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே நம்ம டைரக்ட் மெத்தட் தான் மேம் ஆன்சர் 35 வந்துரும். சரிங்களா? ஜஸ்ட் அது சால்விங் மெத்தட் தான். அது வெல் அண்ட் குட். அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பட் இவர் சொன்ன ஆன்சர் ஐ லைக் இட்.
இப்போ 49% ஆஃப் என்ன பண்ணீங்க 100 49 இப்போ வந்து எக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் 28 இன்டூ எக்ஸ் 49 இன்டூ 20 போட்டச்சுன்னா எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். நம்ம அதான் 49% கன்சிடர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். கரெக்ட், சூப்பர் மேம். இப்போ உங்களுக்கு இது புரியுதா மேம்? இது டைரக்ட் மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே 500/7 வந்துடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500/7 இருக்கும். ஸோ 7 49. இங்கே பாருங்க வெறும் 49/100 அதை நீங்கள் 500/7 இருக்கும். அதை அப்படியே கன்சிடர் பண்ண ஆன்சர் வந்தது. பட் இப்போ லாஸ்ட் 1% சொன்னது ரியலி இம்ப்ரெஸ். மற்றவங்கள ஆன்சர் பண்ணவங்க சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யார் பண்ணீங்க? யுகேஷா யுவன் சொன்னீங்களா? மகேஷ் யுவன் சொன்னீங்க கரெக்டா? குட். ஒவ்வொருத்தரும் ஆனால் ஒவ்வொரு விதமாக ஆன்சர் பண்ணுறீங்க. சூப்பர். அப்போ எல்லாருக்கும் 35 வந்துருச்சு. மேம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த சம்மு? அடுத்த சம்முக்கு போகலாம். பெர் ஆனம் ஒவ்வொரு வருஷமும் 10% 10% இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் பெர் ஆனம் ஒவ்வொரு வருஷமும் 10% 10% இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் பாப்புலேஷன் ஆஃப் 2 இயர்ஸ் ஆகோ ஓகே 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இருந்தது. ஓகே ஸோ இப்போ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 100%ன்னு வச்சுக்கோங்களேன். இது 100%. ஓகே நான் ஃபார்முலா மெத்தடும் சொல்கிறேன், இதுவும் சொல்கிறேன். இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 10,000 ஃபஸ்ட் இயர் 1 + R1/100ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்போ 1/10/100. அடுத்து 1 + 10/100 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம போடுவாங்க. 110/100 ஓகே 110/100 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது 100%. 10% இதில் எவ்வளோப்பா? இல்லை 10% எவ்வளோ? 1000. ஒரு ஜீரோவை கடைசியில் கட் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே 1000. அப்போ சூப்பர். ஓகே இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போடுவோம். இதை இப்போ வந்து பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் இன்க்ரீஸ் அட் த ரேட் ஆஃப் 10% பெர் ஆனம். இஃப் இட்ஸ் பாப்புலேஷன் 2 இயர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது 10,000 இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து இப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்? எனக்கு 1000 10,000 1000 தான். 10,000ல் 10%ங்கிறது 1000. அப்போ 10 + 1000 11,000 அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் இயர் எண்டில் எனக்கு கிடைக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ஸ். ஸோ இதில் 10% எவ்வளோ? இதில் 10% எவ்வளோ? 1100. ஆமாம் 0 0 + 1 1 1 + 1 2. ஸோ ஆன்சர் ஏ. நான் ஏன் ஸ்லோவாக போகிறேன்னா புரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஸ்லோவாக போகிறேன். புரியுதா? இப்போ நான் சொன்னது புரியுதா? புரியுதாப்பா? இது புரியுதா? யாராவது புரியலன்னா சொல்லுங்க. எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது மேம். ஓகே புரியுது மேம். ஃபார்முலா மெத்தட் ஒன்றும் இல்லை. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு அதாவது பி இன்டூ 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலா நான் சொல்கிறேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் வைஸ் போனீங்கன்னா எப்பயுமே தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கான்செப்ட்டு. 10,000 இருக்குது. அதில் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வருஷம் எண்டில் 11,000 ஆகும். மறுபடியும் அதில் 10% கண்டுபிடிக்கணும். அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு 12100 அப்படி இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஸோ 110/100 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ கட் ஷார்ட் பண்ணோன்னா 11/10. ஸோ 10,000 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ the bacterial population increases at the rate of 6% in the first 10. The bacterial population increases at the rate of 6% in the first 10 minutes. Then 10% in the next 10 minutes. What is the overall percentage increase in the population at the end of 20 minutes ன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ ஒரு பாக்டீரியாவுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். முதல்ல எவ்வளோ சதவீதத்தில் இன்க்ரீஸ் ஆகுது? ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு 6% ரேட்டில் அது இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் 10 மினிட்ஸில் ஓகே அடுத்து 10 மினிட்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இது மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கும்போது லெட் அஸ் கன்சிடர் x is equal to 100ன்னு எடுத்துப்போம். இனிஷியலாக 100 பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். இனிஷியலாக எவ்வளோ பாக்டீரியா இருக்குது? 100 பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம்.
ஃபஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1 + r/100னா 106/100. 1 + r/100. ஓகே, செகண்டும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு 10%. அப்போ 110/100. ஓகே, செகண்ட் 10 மினிட்ஸும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 0 கட்டு, ஒரு 0 கட்டு, இதுவும் கட்டு. ஓகே, ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வருது? ஆன்சர் சொல்லுங்கள். ஏ ஆப்ஷன். ஆன்சர் ஓகே, ஏ ஆப்ஷன். இதுக்கான சிம்ப்ளிஃபை ஆன்சர் கேட்டேன். கரெக்டா? 16.6. ஆமா, 116.6. 116.6 இவ்வளோ வரும். அப்போ இனிஷியலா 100, ஏன்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஓவராலா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். எனக்கு 20 நிமிஷம் கழிச்சு 116.6 பாக்டீரியா இருக்கு. ஆனா இனிஷியலா எனக்கு எவ்வளவு பாக்டீரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 100 பாக்டீரியா தான் இருக்கு. ஆன்சர் என்ன சொன்னீங்க? ஏவா சொன்னீங்க? இல்ல மேடம், பி. 16.6. ஓகே, நான் தான் தப்பா டிக் பண்ணிட்டேன். ஓகே, டன். ஸோ 16.6 அவ்வளோதான். எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? எவ்ரிபடி எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்பா. எக்ஸ் ப்ளஸ் ஒய், xy/100 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜை போடணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy/100. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்க அப்படின்னா 1 + 6 + 10 + 6 × 10 / 100. ஸோ இதில் 16 + 60/100. இந்த ஃபார்முலா யாராவது யூஸ் பண்ணீங்களா? ஸோ இதை கட்சி அப்போ 16.6. ஸோ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அப்போ 16.6. ஸோ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ்டு ஆயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy/100 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபார்முலா இது ஒரு ஃபார்முலா. இது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எனக்கு ஃபார்முலாவே வேணாம், எனக்கு லாஜிக் படி நான் போகிறேன் அப்படின்னாலும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். புரிஞ்சுதாப்பா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போட போட கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஓன் மெத்தடு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இந்த சம் வந்தாலே நான் இந்த மெத்தட் தான்ப்பா ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, உங்களுக்கு எது ஃபெமிலியரான மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள். The population of town is 8,000. If the men are increased by 8% and women by 12%, then the population will be 8680. முதல்ல பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8,000 இருக்குது. பாப்புலேஷனோட டவுன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8,000 இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 8,000ல் மென்னும் இருப்பாங்க, உமனும் இருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் மென்னு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா 8% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. உமன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா 12% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. உமன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா 12% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆனக்கப்புறம் டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8680. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் உமன் இன் எ டவுன். ஸோ உமன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இதுபடி நமக்கு மென் எவ்வளோன்னு தெரியாது. அதனால் மென் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உமன் அப்படிங்கிறவங்க எவ்வளோ அப்படின்னா 8,000 மைனஸ். ஓகே, ஸோ உமன் அப்படிங்கிறப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இல்லை உமன் வச்சுக்கலாம், இல்லை உமென்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உமன் அப்படிங்கிறது 8,000 மைனஸ் எக்ஸ். கரெக்டு தானே? இதில் எக்ஸ் எவ்வளோ மென் எவ்வளோன்னு தெரியாது. பட் உமன் இஸ் ஈக்குவல் டு 8,000ல் மென்னை கழிச்சோம். எக்ஸ் எவ்வளோ மென் எவ்வளோன்னு தெரியாது. பட் உமன் இஸ் ஈக்குவல் டு 8,000ல் மென்னை கழிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உமன் கிடச்சிரும். இது உங்களுக்கு புரியுதாப்பா? நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை, ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணுறேன். இது புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம்ல. எஸ் ஆர் நோ? இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா 8% ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுனால 100 + 8 108 நான் எழுதிக்கலாமாப்பா?
8%. 100ங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த அமௌண்ட்டு, ஓகே, இருந்த இனிஷியலான ஒரு வேல்யூ, அதோட எனக்கு 8 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் 108/100ன்னு போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. 1 + r/100 அப்படின்றத நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 108/100 மென் எவ்வளோ ப்ளஸ் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க உமனில். அப்போ 112/100 உமன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8000 மைனஸ் எக்ஸு. உமன் எவ்வளோ? 8000 மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 8680. அவ்வளோதான், 8680. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? 108/100 எக்ஸு ப்ளஸ் 112/100 இன்ட்டு 8000 மைனஸ் 112/100 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 8680. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த 0 கட் ஆகும், இந்த 0 கட் ஆகும். பட் நம்ம அப்படியே வச்சுருக்க பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து மேலே மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும், அதனால் வச்சுருப்போம். 108ல் 112 போச்சுன்னா எவ்வளோப்பா? 4 minus 4x/100. ஓகே, எனிபடி மல்டிப்ளை 112ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணி சொல்ல முடியுமா ஃபாஸ்ட்டாக? 896 மேம். குட், 896. அப்புறம் இந்த 2 0 இருக்கிறதுனால பின்னாடி போட்டுக்கிறேன். 89600 டிவைடட் பை 100. 89600 டிவைடட் பை 100 மைனஸ் 4x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 8680. ஸோ இதை நான் நார்மலாக ஒரே ஒரு 100ஆக எழுதினேன்னா, ஓகே, 89600 மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 8680. இந்த 100 இந்த பக்கம் போயிடும். அப்போ 89600 மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 86800. கரெக்டா? இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமா? 4xஐ இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 89600, ஓகே, 89600 868000 ஆட் பண்ணி எனக்கு சொல்ல முடியுமா? 4xோட வேல்யூ சொல்ல முடியுமா? ஆன்சர் 7000 மேம். ஆன்சர் 7000. 4x equal to 28000. சூப்பர். 4x equal to 28000. x is equal to 28000 divided by 4. அவ்வளவுதான். ஆன்சர் இஸ் 7000. ஆன்சர் எவ்வளோ? 7000. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்ம x தான் 7000. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் உமன். மென்னு வந்து 7000 பேர் அப்படின்னா உமன் எத்தனை பேர்? இங்க பாருங்க, 8000 minus அவ்வளவுதான், 8000 minus. யோசிக்கிறீங்க. உமன் வந்து 1000, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, 7000. அப்போ x is equal to 7000 அப்படின்னா woman is equal to 8000 minus 7000 is equal to 1000. once again யாருக்காவது எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இந்த சம்ம? இதை இப்படி தான் போடணும்னு இல்லை. ஆமா மேம். பண்ணிடலாம். இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். எஸ் பண்ணிடலாம் வாங்க. The population of a town is 8000. ஓகே, மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 8000 பேர். அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஆண்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா 8% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. உமன் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா 12% இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் பாப்புலேஷனே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 8680. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெண்களுடைய ஓகே எண்ணிக்கை எவ்வளவு, அந்த அந்த டவுனில் பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இஃப்னு தான் கேட்டிருக்காங்க. இஃப் இன்க்ரீஸ், இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனால் இவ்வளோ பாப்புலேஷன்னா அப்போ உண்மையிலே எவ்வளோ உமன்ஸ் இருக்காங்கன்னு தான் கேள்வி. இப்போ நம்ம கொஸ்டினை ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு மென் அண்ட் உமன், ஓகே, ஒரு டவுனில் மென்னும் உமனும் சேர்ந்து எத்தனை பேர் இருக்காங்க? 8000 பேர் இருக்காங்க. இஃப் மென் வந்து 8% இன்க்ரீஸ் ஆகுறாங்க, ஓகே, அப்போ முதல்ல 100 பேர் இருக்காங்கன்னா அடுத்து 108 பேர் வருவாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 8% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 108ன்னு போடலாம். இதே இது 8% டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்னப்பா போடுவேன் நான்?
இது 8% 92. குட் சூப்பர் அவ்வளோதான். 8% டிக்ரீஸ் ஆகுதுன்னா 92/100 தட் நம்பர்னு போட்டேன்னா எனக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு நான் ஒரு ஸ்டெப்பு 1+r/100 அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அது ஒன்று இது ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 8% இன்க்ரீஸ் ஆகுறாங்கன்னா 108/8 எக்ஸுங்கிறது இது முதல்ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணதை மறந்துடக்கூடாது. இப்போது இந்த இடத்துல உமனும் மென்னும் சேர்ந்தது. ஓகே, உமனும் மென்னும் சேர்ந்தது 8000 பேர். நம்ம மென்னை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ உமன் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் எக்ஸு இங்கே வந்தோடனே மைனஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ உமன் இருக்க இடத்துல நம்ம 8000 மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, இது ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துற ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். 8% ஆஃப் மென் ப்ளஸ் 12% ஆஃப் உமன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 8680 கிடைக்கும். இப்போ 8% ஆஃப் மென் அப்படிங்கிறத 108/100 எக்ஸ்ன்னு எழுதலாம். 12% இந்த உமன் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, எது சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்த இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8000 மைனஸ் எக்ஸுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 8680 போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 வந்து பேஸாக இருக்கா, நான் இங்கே கட் பண்ணக்கூடாது, ஏன்னா கீழே டிவைனில் இருக்குது, எப்படியே இருந்துக்கிட்டோம். ஸோ இதை நான் உள்ளே போய்